நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்றைய சிந்தனை முறையில் 90% அதுவாகவே தானாக நடக்கும். மீதமுள்ள 10% மட்டும்தான் நம்முடைய அறிவை பயன்படுத்தி நாம் செயல்படுத்த வேண்டும். 90% மனதில் நம்ம வரும் பிரச்சனைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த இரட்டை பிரச்சனை என்ற தலைப்பில் விளக்கியுள்ளார். அதாவது அகத்தில் மற்றும் புறத்தில் உள்ள பிரச்சனைகள் ஒரு நிகழ்ச்சி நடந்த பின் அகத்தின் கவலை கொள்ளாமல் புறத்தின் அடுத்த கவலையை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக பல விளக்கங்களோடு எடுத்து நமக்கு விளக்கினார். அறிவை கொண்டு மனதை மாற்ற வேண்டும். மனதில் எந்த உணர்வு ஏற்பட்டாலும் அதை சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும். ஆறு போல ஓடவிட வேண்டும் என்பது எப்பொழுதும் அவர் அடிக்கடி கூறுவது. மனதை ஆற்று வெள்ளாற்று போல அதை ஓடவிட வேண்டும். அதை நிறுத்தவோ அதை ஆராய்ச்சி செய்யவோ கூடாது என்பதை அவர் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். தியானம் செய்யும் போது பலவித போராட்டங்கள் மனதில் எழும். ஆனால் மௌனமாக இருந்தால் தியானமே அற்புதமாக வரும் என்றும், அறிவு கொண்டு புறத்தில் செயல் செய்து வெற்றி பெறலாம். அகத்தை பொறுத்தவரை ஒன்றுமே நாம் செய்ய தேவையில்லை என மிகவும் எளிமையாக சொன்னீர்கள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவுடைய கருத்துக்கள் எல்லாருக்கும் புரியும் வண்ணம் இருந்திருக்கும் என்று நம்புறோங்க. மிக சிறப்புங்க ஐயா. ஐயா அவர்களை வாழ்த்துவோம். திரு மனோகரன் ஐயா அவர்கள் உலக நலத் தொண்டன். அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா அறிவிப்புகளை தொடர்ந்து கேள்வி பதிலுக்கு போலாங்க ஐயா. சரி. நாளை காலை 5 மணிக்கு துரியாதீத தவம் மற்றும் சிந்தனை துளை நிகழ்த்த உள்ளார் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள். மற்றும் மாலை தவத்தினை தொடர்ந்து அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களின் சிந்தனை உரை ஒன்றே கடவுள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த உள்ளார். அனைவரும் அனைத்து நிகழ்வுகளும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். ஐயா இப்போ எல்லாத்துக்கும் உதாரணம் சொன்னீங்க ஐயா. அதை நம்ம அறிவுல நம்ம சிந்திச்சு நம்ம செயல்பட்டோம்னா அந்த எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். இப்போ ஒரு பெரிய இழப்பு ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படிங்க ஐயா எதிர்கொள்றது? வீட்டுல ஒரு பெரியவர்களோ யாரோ ஒருத்தர் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது எப்படி கையாள்வது ஐயா? அது ஒற்றை பிரச்சனை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கம்மா. போன வார கருத்தை மறுபடியும் முழுமையா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்க. எதுவுமே செய்ய முடியாதுங்க. நம்மளால முடிஞ்சா பரவாயில்ல. ஏன்னா வெளிப்புறத்துல செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வேற அதான் முடிஞ்சதுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை ஏத்துக்கணும். ஏன் இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிங்கும்போது தான் கஷ்டமா இருக்கு. ஆனா இயற்கை பார்த்துங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இயற்கையே ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா 1 வருடம் கழித்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சோகம் குறையுது. இயற்கையாவே அந்த மாதிரி அமைப்பு இருக்குதுங்க. மறந்துடுவாங்க ஐயா அந்த நிகழ்வு. முன்னாலே புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு ஒரு துன்பம் ஏற்படாதுங்க. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் இடமேதுங்கம்மா. ஆமாங்கய்யா, சிறப்புங்கய்யா. அதே இதுமா இப்ப இப்ப போன வாரம் காசாவில் ஒரு 100 பேர் இறந்து போயிட்டாங்க. எதுக்கு தெரியுங்களா? உணவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல 100 பேர் இறந்துட்டாங்க. நம்ம பேப்பர்ல படிக்கிறாங்க. ஆமா. பேப்பர் எடுத்து வச்சு நம்ம டிஃபன் சாப்பிட போயிருவோம். நம்மளால என்ன செய்ய முடியும்? அது இல்லைங்கம்மா. உங்களுக்கு 100 பேர் இருந்தாலும் உங்களுக்கு துன்பமா இல்லையங்கம்மா? இல்ல. துன்பமா இல்ல. ஆனா நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல பற்று இருக்குது. புடிச்சு வைக்கிறது. சரி, அது புடிச்சு வைக்கிறது இருக்கிறது. ஏன்னா நம்ம கடமை அவங்களுக்கு செய்யணும். ஆனா இப்ப இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இறந்துட்டாங்கன்னா நீங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணணும். வேற வழி கிடையாது. அது ஓட விட்டுன்னா உங்களுக்கு அவ்வளவு துன்பம் இருக்காது. ஏன்னா இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எதுவுமே செய்ய முடியாது. வேற ஏதாவது கூட ஏதாவது செய்யலாம். இதை பொறுத்தவரை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறப்ப நம்ம ஏத்தானே ஆகணுங்க. நான் ஏத்துக்க மாட்டேன், இது நடந்திருக்க கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், இப்படி அப்படி. இது கூட பரவாயில்லைங்கம்மா. சில பேர் அவங்க அப்பாவையோ அம்மாவையோ உடல்நல ரொம்ப மோசமாக இருப்பாங்க. இவங்க பக்கத்தில் போய் பார்த்துருக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சரியான ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் லேட் பண்ணியிருப்பாங்க, இறந்துருவாங்க.
உடனே ஒரு குற்றவுணர்வாக ஃபீல் பண்ணாங்க. அச்சோ நான் மட்டும் போயிருந்தேனா, இந்த மாதிரி பார்த்துருந்தேன்னா நல்ல ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன்னா சரியா இருக்குமே, முடிஞ்சு போச்சு. இப்போது நினைச்சு பிரயோஜனமே கிடையாதுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. முடிஞ்சதுதான். இப்ப அந்த குற்ற உணர்வே தேவையில்லை. ஏன்னா முடிஞ்சிச்சு, எதுவுமே செய்ய முடியாதுங்க. அப்ப நடந்து விட்டதை நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதும், எனக்கு நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போதும் இந்த துயரம் அதிகமாகும். அப்ப துயரம் அதிகமாகி இந்த துயரம் கூட தாங்க முடியல, இந்த துயரம் வந்து போகணும் அப்படின்னா அதுவும் நினைக்க ஆரம்பிச்சிருங்கம்மா. அது பொறுத்தவரை நான் எதுவுமே செய்ய முடியாதுங்கம்மா. ஏத்துக்கணும், இயற்கையை அப்படியே ஏத்துக்கணும். ஆமா, அதுக்குதான் மகரிஷி சொல்றாரு, குழந்தை பிறந்த உடனேயே வந்து போய் இதெல்லாம் எப்பங்க, இதெல்லாம் உலக சமாதானம் வந்ததுக்கு பிறகு. அதுக்கு முன்னால குழந்தை பிறந்ததுக்கு பிறகு போயிட்டு எங்க கொடுத்தோம்னா, இங்க இதுல பெரியவங்கிட்ட கொடுத்துடணும். அவங்க எல்லாம் ஞானியர்கள், 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க. அவங்க தான் குழந்தைய வளர்ப்பாங்க. நீங்க குழந்தை பெற்றீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பற்று பாசம் எதுவுமே இருக்காது. அப்புறம் இந்த மாதிரி யாரும் இறந்துட்டாங்கன்னா இது வந்து இயற்கை. உலகத்துல எல்லாம் இறக்கத்தான் இயற்கை. இவங்களுக்கு சாதாரணமா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதே துயரமா இருக்குது. அதே போல பணம், இந்த பணம் பாசம் 2 மட்டும்தான் உலக சமாதானம் ஏற்படாம இருக்கிறது. தடுக்கிறதே இந்த 2 மட்டும்தான். அதே போல பணம், இந்த ஊழல் வந்து அதிகமா இருக்கிறது டைரக்ட் கேஷ் டீலிங், பணத்தினாலதாங்க. இதே வந்து டிஜிட்டல்ல யூஸ் பண்ணா கூட கணக்கு அமைந்து இன்கம் டேக்ஸ் முறையை கட்டணுங்கும் போது அவங்க பிரச்சனை வராது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பணத்துல தான் பெரிய பிரச்சனை. இதெல்லாம் வந்து எப்போங்க ஏங்க, அச்சோ 1953 முடிச்சுட்டாருங்க. இந்த பணம் பாசம் வந்து எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்னு பாருங்க. அவருடைய தத்துவத்தை இன்னும் உயிர் கலப்பட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆனா நம்முடைய கடமைங்கிறது அவங்களுக்கு சிறப்பா. நம்முடைய குடும்பம்னா குடும்பத்துக்கு உண்டான கடமையை செய்யணும். அதே சமயத்துல குடும்பத்துக்கு எந்த விதமான அதாவது அதாவது வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் சிக்கல் வந்தா கூட பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. அந்த மாதிரி குடும்பத்தை கவனிக்கணும். அதே இது ஓவரா பற்று வச்சுட்டோம்னா, பற்று கூட அந்த பற்றுங்கிற வார்த்தை கூட வேணாங்க. நீங்க அதை பிடிச்சு வைக்காம ஆறு போல ஓட விட்டீங்கன்னா எதுவுமே இருக்காது. அதெல்லாம் ஓடி போயிடும். இங்க தேங்கவே இருக்காது. ஆக எந்த பிரச்சனையும் மனதுக்கு தோணாதுங்க. நன்றிங்கய்யா. சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு நாளும் உங்களோட உரையாடும் போது மனசு அப்படியே தெளிந்த நீரோட மாதிரி ஓடிட்டே இருக்க மாதிரிதான் தெரியுதுங்க ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அண்ணார்களேம்மா, நீங்க பேசிட்டீங்களாம்மா? ஐயா வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். உண்மையிலே நாங்கள் அனைவருமே பாக்கியம் செய்தவர்கள். ஆசான் அவர்களோடு உயிர் கலப்பு பெற்ற உண்மை சீடர்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் எங்களுக்கு வழங்கக்கூடிய அனைத்து கருத்துக்களும் மிகச் சிறப்பாக அற்புதமான கருத்துக்களாக வெளிவருகிறது. உங்களுடைய அனுபவங்கள் எங்களை வந்து கூர்மை தீட்டுதுங்கய்யா. வைரப்பட்டை தீட்டுற மாதிரி எங்களை நிச்சயமாக அந்த ஒற்றை பிரச்சனையிலே ரொம்ப தெளிவான கருத்துக்கள் பல கேட்டோம். இரட்டை பிரச்சனை அதை விட இன்னும் அற்புதமா இருக்கு. ஆறு போல ஓட வேண்டும் என்பதை மிக அற்புதமாக நீங்கள் விளக்குகிறீர்கள். சொன்னீங்க சோகத்திலும் சுகம் காண்பவர்களும் உண்டு. சோகப்பாட்டையை கேட்டுக்கிட்டே அந்த சோகத்திலே சுகமா இருக்கவங்களையும் ஒண்ணு உண்டு. அதே மாதிரி 2 வெளிநாடு வேலை செய்யும் 2 நபர்களுடைய குடும்ப இழப்பு, அது அந்த குழந்தைகள் 2 குழந்தைகளும் அமக்கலம் பண்ணும்போது அது நாங்க நேரடியாக அந்த பிரயாணத்தின் போது அது பண்ணியிருக்கோங்க ஐயா. அப்போ இதுக்கு ஒரு பின் கருத்து நீங்க சொல்லும் போது, இப்படி ஒரு கருத்து இருந்தால் அது எப்படி இருக்கும், அதை நம்ம எல்லாமே ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி அந்த நாயின் சப்தத்தில் அவங்க தூக்கம் வரலன்னும் போது அந்த துயரம் தெரியாது என்பீர்கள். சோ அதே மாதிரி ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பின்றி துன்பங்கள் எழ. மிக அற்புதமான விளக்கம் ஐயா. எல்லாத்துக்கும் நிறைவு வச்ச மாதிரி இயற்கையை ரசித்தால் உங்களது எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து விடும் சொன்னீங்க. மழலையை ரசித்தா இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொன்னீங்க. சோ நாம வந்து நம்முடைய ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படவும் அந்த இயற்கையை ரசிக்க வேண்டும் என்பதை மிக சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். நன்றி ஐயா. நிச்சயமாக எங்களுக்கு என்னன்னா அந்த ஆறு போல் மனதை ஓட விட வேண்டும் என்பது, எங்கேயுமே நம்ம தேக்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பது வாழ்வில் ஒரு நல்ல புரிதல், உள்ளத்துக்குள்ள ஒரு அமைதி வருது. அதை வந்து அதை இயல்பாக நீங்க கொண்டு போறீங்க.
மிகச் சிறப்பு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வேறு யாரும் கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சேட் பாக்ஸ்ல ஐயா வாழ்த்தி தான் சொல்லியிருக்காங்க, சிறப்பான உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. சேட் பாக்ஸ்ல வர 3 பேர் சொல்லியிருக்காங்க. அவரு திரு குணசேகரன் அவர்களுக்கும் திரு ரமேஷ் அவர்களுக்கும் நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அனார்கலி அம்மா சொன்ன மாதிரி குருவோட உயிர்கலப்பு பெற்ற உங்களுடைய பேச்செல்லாம் கேட்கும் பொழுது மனசுக்கு ஒரு இன்னும் ஒரு உற்சாகமும் ஜீவகாந்தமே பெருகின மாதிரியான ஒரு உணர்வு கூட ஏற்படுதுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சந்தேகம்னு எதுவும் இல்லை, நீங்க நல்லா சிறப்பா பிரிச்சு அழகா விளக்கம் கொடுக்குறீங்க, அதுல சந்தேகம் எதுவும் இல்லைங்க ஐயா. நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா. அதான் இன்றைய உரையில ஐயாவுடைய விளக்கம் எடுத்து கூறிய முறை உதாரணத்தோடு எல்லாத்தையும் நமக்கு நல்ல எளிமையா புரியுற மாதிரி விளக்கினீங்க ஐயா. அதனாலதான் இன்னைக்கு அன்பர்கள் யாரும் நிறைய கேள்வி கேட்க விரும்பலைங்க ஐயா. இருக்காங்க ஐயா. அனார்கலியம்மா, நீங்க பேசுறீங்களாம்மா? அடுத்தது சித்ராம்மா. சொல்லிட்டேம்மா, சித்ராம்மா கொடுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா நான் பேசுறது? வளமுடன். ஐயா, எனக்கு உங்க உரையை கேட்டேன். நல்லா ஓரளவு நல்ல தெளிவான ஒரு விளக்கம் இன்னைக்கு கிடைச்சது. எனக்கு ஒரே ஒரு விவரம் தெரியணுங்கய்யா. என்னன்னா ஆமாங்கய்யா, எங்க உறவுக்கார பொண்ணுதான். அவ சின்ன வயசு, ஒரு இப்போ அவங்களுக்கு 48 அந்த மாதிரி இருக்கும். 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கய்யா. அவங்க இறந்து போயிட்டு இப்போ வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, நான் எங்க ஹஸ்பண்ட் இறந்ததை வெளியில எதுவும் தெரியாது. அவங்க எங்க ஊர் தான், எங்க சொந்த பொண்ணு தான். இதுக்கு இடையில நாங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு இதுக்கு போகும் பொழுது எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட நேரடியாவே கேட்டுட்டாங்கய்யா. இவங்க சிங்கிள் பேரண்ட் மாதிரி தான் இருக்கு. இவங்க நான் என்னால கேட்க முடியலப்பா, உனக்கு தெரியும்ல, நீ சொல்லு அப்படின்னு சொன்னாங்கய்யா. கேட்டதுக்கு ஆமாங்கம்மா, எனக்கு டக்குன்னு மறைக்க முடியலங்கய்யா. எனக்கு யாரும் பொய் சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்குது, எனக்கும் மறைக்க பிடிக்கல. எனக்கு யாராவது ஏமாத்தினா இதெல்லாம் ரொம்ப தாங்கிக்க முடியலங்கய்யா. நான் என்ன சொல்லிட்டேன், ஆமாங்கக்கா அவங்க தவறிட்டாங்கன்னு சொல்லி அது அவங்களுக்கு சொல்லி அது உண்மையை சொல்லிட்டேங்கய்யா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த விவரம் தெரிஞ்சு போய், நீ சொல்ல போச்சு, நான் எங்க கணவர் இருக்காருன்னு தான் நான் இது வரைக்கும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீ இத சொன்னதுனால நீ தப்பு பண்ணிட்ட. அவங்க என்னை பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், ஐயோ நான் அப்படி சொல்லிட்டேன்னா என்னை மன்னிச்சிருப்பா, நான் மன்னிச்சுக்கோ என்ன அப்படிங்கிறேன். நான் உன்னிட்ட நான் மன்னிக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், ஐயோ மனசை காயப்படுத்திட்டோம் போல. உண்மையதான் சொன்னோம், இருந்தா கூட அவங்க அதை ஏத்துக்கல. இப்ப இனிமே என்னை அவங்க பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். நீ தப்பு பண்ணிட்டேன்னு என்னவே சொன்னாங்கய்யா. நான் மன்னிச்சிருன்னு சொல்லியும் அவங்க அதை ஒத்துக்கவே இல்லை. நீ ஏன் என்னட்ட மன்னிப்பு கேட்கற, நீயே மன்னிப்பு கேட்க, நான் என்ன தப்பு பண்ணேன் நான் மன்னிப்பு கேட்கறேன்? ஒருத்தர் நேருக்கு நேரம் என்கிட்ட இவங்க சிங்கிள் பேரண்ட் மாதிரி தெரியுதுப்பா, நீ என்னான்னு சொல்லுன்னு சொல்லவும் நானும் சொல்லிட்டேன். உண்மையை தாங்கய்யா சொன்னேன். இதுல எனக்கு என்ன நான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியலங்கய்யா. என்னை அவ்வளோ கோச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே 2 நாள் நான் ரொம்ப சைலண்டா ஆயிட்டேங்கய்யா. அதுக்கப்புறம் இனிமேல் அவங்களா பேசுனா பேசுவோம், இல்லாட்டி நம்ம மௌனமா இருந்துக்குவோம். இதுல எனக்கு என்ன தெரியணும்னாயா, இப்ப எனக்கு அதுல ஏதாவது அவங்கள மன கஷ்டப்படுத்திட்டேனா நானு அப்படிங்கிறது விவரம் எனக்கு தெரியணுங்கய்யா. அதாவது நம்முடைய நோக்கம் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும்னு அல்ல. அந்த நேரத்துல நம்ம அறியாமே ஆக்சுவலா என்ன நடந்தது அதை சொல்லிட்டோம். நம்ம நோக்கம் அவங்களுக்கு துன்பம் கொடுக்கறதே கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம மீறி நடந்து இந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆகவே இதன் காரணமாக நம்முடைய மனதை கஷ்டப்படுத்திக்க தேவையில்லைங்க. அது இல்லாம அப்படியே இருந்தாலும் அது முடிஞ்சது முடிஞ்சிச்சு.
இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்முடைய மனதை கஷ்டப்படுத்தாம இருந்தாலே போதுமானதுங்க. இங்க வேற ஒண்ணுமே தேவையில்லைங்க. அந்த முடிவு எடுத்தா போதுமானதுங்க. ஏன்னா நம்ம தூக்கம் வந்து பிறருக்கு துன்பம் கொடுக்கணும்னு இல்லை. இந்த நிகழ்வு நடந்து விட்டது, ஏன் நடந்தது, என்ன நடந்தாலும் நம்ம வந்து கேட்க கூடாதுங்க. எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்குங்க. அந்த நிகழ்வு அந்த இடத்துல நடந்து விட்டு இது அவங்க வந்து இது மாதிரி சொன்னதை அவங்க கேள்விப்படாம கூட இருந்திருக்கலாம். கேள்விப்படாம இருந்தா கூட இது தெரியாது. ஆனா நேர கேள்விப்பட்ட காரணத்துலதான் இந்த மாதிரி பிரச்சனையே. நம்முடைய கேக்குறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இது எப்படினாலும் தெரியதானப்பா போகுது. உன் மேல எந்த தப்பும் இல்ல. நேருக்கு நேரு நீ கேட்டுட்டதுனால, ஆமாக்கா அவங்க உண்மைதான். அவரு தவறிட்டாருன்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு பதில் சொல்லணுமேன்னு சொன்னேன். இதுல உன் தப்பு ஒண்ணுமே இல்லன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க வந்து நீ எப்படி நீ அத சொல்ல போச்சுன்றாங்க. அதாங்கய்யா உங்கள்ட்ட ஒரு தெளிவு பெறதுக்காக தான் அந்த கேள்விய கேட்டேன் நான். நம்ம வந்து யாருக்கும் பர்பஸா இது பண்ணல. இது மீறி நடந்து விட்டது, அவங்களுக்கு துன்பத்தை வந்து கொடுத்துருக்கலாம். ஆனா அத பத்தி இதன் காரணமா நம்ம கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்கய்யா. ஏன்னா இந்த மாதிரி நல்லா நினைவு வைத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு எந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வாண்டடா பண்ணாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா மத்தவங்க நம்ம கிட்ட இப்படி நடந்துகிட்டாலும் சரி, அது மாதிரி நடந்தா மனதனுடைய இயல்பு, இயற்கை கஷ்டப்படத்தான் செய்யும். அதான் மனதனுடைய இயற்கை. அப்படின்னு அது கஷ்டமா தான் இருக்கும்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஓகே முடிஞ்சு போச்சுங்கம்மா. அப்படி எதுவும் நடந்தாலும் கஷ்டப்பட மாட்டேன்னா அது இயற்கைக்கு முரணானது. இயற்கையும் அப்படிதான் இருக்குங்க. ஆனால் அது இப்படி கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டு அதை பிடிச்சிக்காம ஆறு போல ஓட விட்டுட்டீங்கன்னா, நீங்க திரும்ப உங்களுக்கு வரும்போது அந்த அளவுக்கு துயரம் இருக்காதுங்கம்மா. அவ்வளவுதாங்கம்மா. ஓகேங்கய்யா, ஓகேங்கய்யா. நம்ம அத அப்படியே ஆறு போல விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைய பார்க்கணும். அது திரும்ப அத மைண்டுக்குள்ள கொண்டே போகக்கூடாது. மனசுல இல்ல அத கொண்டு போகக்கூடாதுன்னு கூட நினைக்க கூடாது. கொண்டு ம். போகக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஒரு முயற்சி வந்து இங்க எதுவுமே செய்ய தேவை, ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. ஒண்ணும் அரை விரல் செய்யறதில்ல. அந்த இது சரியா போயிருக்குமா. நான் மன்னிப்பு கேட்டான். அந்த மன்னிப்ப ஏத்துக்கல. நான் ஏன் உன்ன மன்னிக்கணும்? உனக்கு நீ ஏன் மன்னிப்பு குடுத்துக்க? நீ என்ன தியானம் பண்ணி என்ன பண்ணணும்? என்ன ஒரு மாரி பேசிருச்சுங்கய்யா அந்த பொண்ணு. அது அது வந்து கஷ்டமா எங்க தான் அக்கா இருக்கும். பொண்ணு தான். நாம வந்து நம்ம வந்து நம்மளை பொறுத்தவரை நம்ம தெரிஞ்சோ செஞ்சுட்டோம்னா ஓகே மன்னிப்பா. அது நம்மளோட பொறுத்தவரை நம்முடைய ம். முடிஞ்சது. மன்னிப்பு கூட கேட்காம இருந்துக்கிறத விட மன்னிப்பு கேட்டா அதுவும் முடிஞ்சு போச்சுன்னு இனிமே நம்ம கவலைப்படவே தேவையில்லைங்க. அதெல்லாம் ஆமாங்கய்யா. தேவையே கிடையாது. கண்டிப்பாயா. அவ்வளவுதான். ஆ. அது அப்படியே விட்டுடலாம். ஆமாய்யா. நன்றிங்கய்யா. தெளிவுபடுத்திக்கத்தான்ங்கய்யா. நன்றிங்க, நன்றிங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு சிறந்ததாக தெளிவு பெற்றிருக்கும் நம்புறோங்க. அடுத்ததாக கனகராணி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா சிறப்புங்க ஐயா, சிறப்பு. இன்னைக்கு உங்களோட உரை நாங்களாம் கேட்டு இந்த கேள்வி கேட்கறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதுனால அமைதியா இருந்தோம். உண்மையிலேயே தெளிவு பெற்றுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறோம். உங்களோட உரை, ஐயாவுடைய உரை எல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப அந்த அம்மா பேசுனதுல வந்து எனக்கும் அந்த இது நம்ம எங்கேயாச்சும் சொல்லும் போது அந்த உண்மையை சில இடத்துல சொல்லிட்டு மாட்டிக்கிற அந்த அனுபவம் எனக்கு இருந்ததுங்கய்யா. அப்புறம்தான் தெரிஞ்சது உண்மையாவே இருந்தா கூட ஒரு சில இடங்கள்ல மௌனமா இருந்துடலாம். ஒருத்தருடைய மனசு கஷ்டப்படும் சொன்னா நம்ம அந்த இடத்துல வந்து மௌனமா இருந்துடலாம், இல்லைன்னா அந்த பேச்சை தவிர்த்திடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். சொல்றாங்க இல்லையா, நீங்க உண்மையே பேசினா கூட அது மத்தவங்கள பாதிக்குதுன்னா அந்த பேசாதீங்க அது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது அந்த மாதிரி தவிர்த்திடலாம் இல்லைங்களா ஐயா? அது மட்டும் இல்லைங்கம்மா, நிஜமாகவே இயற்கையை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உண்மை நல்லா தெரிஞ்சிச்சுன்னா வாயை திறந்து பேசவே மாட்டோம். ஆக்சுவலா உண்மையே தெரிஞ்சிச்சுன்னா நான்லாம் ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கவே கூடாதுங்க, பேசவே கூடாது, வாயை திறந்து பேசவே கூடாதுங்க. ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏதோ டைம் பாஸ்க்காக வேணா பண்ணிட்டு இருக்கலாமே தவிர ஒண்ணுமே. நல்லா நீங்க பாருங்க, காலையில் நியூஸ் எடுத்து பாருங்க, எல்லாம் பொய், உண்மை வேற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க, உண்மை வேற விதமா இருக்கும். தெல்ல தெளிவா மகரிஷி அவங்க எல்லாம் அப்படியே அந்த அந்த உண்மை நிலை தெரிஞ்சுட்டு எதுவுமே இப்ப செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாருங்க. அவ்வளவு கிளீனா அவருக்கு எல்லாமே தெரியுங்க, பேசவே. அதான் உண்மை அதாங்கம்மா. அதனால நம்ம தெரிஞ்சா கூட நம்ம வந்து கம்முன்னு தான் இருக்கணும். பாருங்களேன், இப்ப மௌனம் இருக்குன்னு வச்சுங்களேன். மௌனம் இருக்கும்போது நம்ம ஒரு மன்றத்துக்கு போறோம், மௌனம் இருக்கிறோம். ஒரு 2 பேர் வராங்க, நம்ம மௌனம் இருக்க 2 பேர் பேசுறாங்க. அந்த 2 பேர் பேசுற சப்ஜெக்ட் அவங்கள விட நமக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
ஆனா அதை சொல்லலான்னு பார்த்தா இப்ப சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மௌனம் இருக்கிறோம். இது ஆயிடுதுங்களா? இந்த மௌனம் வந்து பிராக்டிஸ் பண்ணி நிஜ வாழ்க்கையில அந்த மாதிரி இருக்கும்போது சில சமயத்துல அதே மௌனம் காக்கணுமா. சில பேர் சொல்லுவாங்க, நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தேன், என் வாங்கி சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. இது இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். உண்மையா இருந்தாலுமே சில இடத்துல ரொம்ப பேச முடியாதுங்கம்மா. அதுதான் உண்மையதாங்க. சரி சரிங்க. அதாங்க கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல உண்மையை சொல்றோம்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல வாய் திறக்காம நீங்க சொன்ன மாதிரி மௌனமா இருந்துடலாம். எதையும் பேசாம அமைதியா இருந்துட்டு போயிடலாம். அம்மா அவங்க கேட்ட மாதிரி நேரடியா கேட்கும்போது அதை தவிர்க்க முடியாம சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நேரடியா கேட்கும்போது அதை பொய் சொல்றதுக்கும் மனசு வரல. முக்கியமான ஆளுங்க கேக்குறாங்க. அப்ப தூரத்துலயோ இப்ப எப்படியா இருந்துச்சுன்னா கூட மறைச்சிட்டு போயிடலாம். நேரடியா கேட்கும்போது அதை மறைக்க முடியாம இந்த மாதிரி சிக்கலை நானும் ஒரு 2-3 இதுல அவதிப்பட்டதுல இருந்து இப்ப இந்த மாதிரி மௌனத்துல நீங்க சொன்ன மாதிரி அமைதியா ஏதாச்சும் வாய் திறக்காம போயிடுறதுங்கய்யா. அது வந்து சிறப்புன்னு நானா நினைச்சிட்டேன். இப்ப நீங்க அதையதான் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு சிறப்பா இருந்ததுங்கய்யா உரை. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க. அடுத்ததாக சாட் பாக்ஸ்ல நன்றிங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. அருமையான உதாரணம் சொல்லியிருக்காங்க. கீதா தேவி அம்மா இருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன். கீதா தேவி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு எனக்கு உங்க ஒரு எல்லாத்துக்குமே எல்லா கொஸ்டினுக்கும் விடை கிடைச்ச மாதிரி இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு கேள்வி ஐயா. என்னன்னா இப்ப வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து நம்ம செய்யற விஷயங்கள் வந்து உண்மையா செய்யறோம் நம்ம. ஆனா அது எல்லாரும் தப்பாவே எடுத்துக்கிறாங்க. நம்ம வீட்டுல வந்து ஒரு காரியம் செய்யறோம்னா ஒரு செயல் செய்ய சொல்ல புரியுதுங்களா ஐயா? கேக்குதுங்களா ஐயா? ஐயா இப்ப நான் வீட்டுல வந்து எல்லாருக்கும் மாமியார் மாமனார் வீட்டுல ஹஸ்பண்ட் அவங்க கேட்கறதுல செஞ்சு கொடுக்க சொல்லும் நம்ம வந்து உண்மையா அவங்க வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க. என்ன குறை சொல்லிட்டே இருக்காங்க ஐயா. இப்ப வந்து அவங்களோட பிரச்சனை அவங்க குறைகள் எடுத்துக்கிட்டே இல்லை. இப்ப நான் யார் என்னென்ன பண்ணிக்கிட்டு நான் என் வேலை வந்து நான் வந்து சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தா அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுல வந்து அன்பு இல்லை, உங்களுக்கு இப்ப அன்பு இல்லை, நீங்க வந்து அன்பா கடமைக்காக செஞ்சு போற சாப்பாடு அன்பு இல்ல சொல்றாங்க. அது எப்படி எடுத்துக்கணும்? அதை நம்ம வந்து அவங்க சொல்றதுல எல்லாரும் கேட்டா நமக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல. விட்டுட்டு நான் எதுவும் வேண்டாம் தலைவலி பண்ணிட்டு போலாம் அப்படி பண்ணா தப்பா எடுத்துக்கிறாங்க. இப்ப நீ எப்படி பண்றதுன்னு தெரியல. நிஜமா நம்ம வந்து எல்லா செயலும் சிறப்பா செய்து கடமையை செய்து இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக மனது வந்து கஷ்டமா தான் இருக்கும். இது வந்து இயற்கை தான். இந்த இடத்துல அது மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி இந்த இடத்துல நம்முடைய மனது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. அப்படின்னா அது கஷ்டமா தான் இருக்கும். அப்ப என்ன வாலண்டியரா போய் நீங்க கஷ்டத்தை வந்து ஏத்துக்க சொல்றீங்களான்னா அந்த மாதிரி மீனிங் கிடையாதுங்க. இப்ப அதை வந்து அப்படியே ஏத்துக்கிட்டேன்னா இவ்வளவு செய்துமே இந்த மாதிரி செய்துமே இந்த மாதிரி ஒரு நீங்க வந்து ஒரு அப்ரிசியேஷன் கூட பண்ண வேணாம், ஒரு நல்லது கூட சொல்ல வேணாம். இதையே வந்து குறையா வந்து சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அது கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டம் என்பது இயற்கை. ஆகவே அந்த கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு இதன் காரணமாக நம்முடைய செயலில் வந்து வேறு மாறுபாடு இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் வந்து செய்துக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. நம்ம வந்து நம்மளை அவங்க புரிஞ்சுக்கலைன்னா கூட பரவாயில்ல, அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கூட நாம் இருந்தோம்னா நம்ம பாட்டுக்கு வந்து பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய வேலைகளை செய்துக்கிட்டே இருக்கலாங்க. அந்த இடத்துல என்னென்னா நான் வந்து இவங்க சொல்கிறதுனால என் மனம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்காம அப்படி சொன்னாங்கன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து ஏத்துக்கணுமா. ஏத்துக்கணும் போயிடும். அடுத்த முறை சொன்னா கூட உங்களுக்கு அவ்வளவு துயரமா தெரியாது. இப்ப உங்களுடைய ஒரு 3 வயது குழந்தை உங்க குழந்தைய அடிக்குது, நீங்க வந்து ஏதோ உங்களை திட்டுது, நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? சந்தோஷமா எடுத்துப்பையா. அதே மாதிரி பெரிய குழந்தைங்க இவ்வளவுதான் வயது அதிகமான குழந்தைங்க அவங்க அப்படிதான், அவங்களுடைய அறிவு நிலை அதுதான் அப்படின்ட்டு அவங்களை ஏத்துக்குங்க. அதான் முன்ன சொன்னது அதாங்க.
அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் ஆஃபீஸில் இந்த மாதிரி இருக்கும்போது நிஜமா அது வீட்டிலன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உடை நடை பாவனையை அப்படியே நீங்கள் ரசிக்க ஆரம்பித்தீங்கன்னா, என்னங்க சொல்கிறீங்க, ஏங்க இப்படி பேசுகிறாங்க, இதை போய் ரசிக்க சொல்கிறீங்க. நிஜமா அவங்களுடைய உருவத்தையும் உடையும் நடையும் பாவனையும் அந்த குரல் டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோனை கூட நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க, அப்படியே ரசிங்க. ஒன்றுமே பிரச்சனையே இருக்காதுங்க, எதுவுமே வராது. ஆக நம்முடைய மனநிலை தான் காரணம். அப்படி பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் எத்தனையோ நடக்குதுங்க. நம்முடைய ஏற்றுக்கலைன்னா சரியில்லைன்னா பாருங்க, இவ்வளவு நல்லது செஞ்சு இன்னும் நம்ம கஷ்டப்படுறதுக்கு தேவை கிடையாது. அதுக்கு பலன் என்ன? அதெல்லாம் எதுக்கு எதிர்பார்க்க வேணாங்கம்மா. ஆக நம்ம பொறுத்து வர சிறப்பாக செய்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே இதை ஏற்றுக்குவோம், அவங்களையும் அப்படி ஏற்றுக்கலாம். எப்படி குழந்தை பண்ண எப்படி நம்ம ஏற்றுக்குவோம் பார்த்தீங்களா, இது வயதான குழந்தைங்க, அவ்வளோதான். அந்த நிலையை அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னா பிரச்சனை எதுவுமே நம்முடைய மனதை பொறுத்தவரை இருக்காது. நன்றி, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பு ஐயா. அவங்க செய்யற தவறுகளை நம்ம சுட்டி காட்ட வேண்டாமா ஐயா? நம்ம அப்போ அவங்க செய்யற தவறு நம்ம யாருமே திருத்த முடியாதுங்கம்மா. அவங்க எந்த நேரத்துல சொன்னா கேட்பாங்களோ அந்த நேரத்துல, அதுதான் அந்த 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 நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விதம். எந்த நேரத்துல சொன்னா கேட்பாங்கன்னு பார்த்து அந்த நேரத்துல சரியா சொன்னா ஏத்துக்குவாங்க. சில பேர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னா நம்ம அங்க அங்க நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிக்க வேண்டியதாங்கம்மா. எப்படி? அதாவது இத பாம்பை ரசிக்கிற மாதிரி பக்கத்துக்கும் போகாம கரெக்டா வச்சுக்கிற மாதிரி இந்த இடத்துல அகத்தை பிரச்சனை அகப்பிரச்சனை எதுவுமே பண்ண முடியாது. புறத்துல இவங்களை சீரமைக்கவே முடியாது, என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அப்படி அவங்களை ஏத்துக்கணும். எப்படி அகத்துல என்ன நடந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஏத்துக்கிற மாதிரி புறத்துலயும் இவங்களை எதுவுமே பண்ண முடியாது, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய மனம் அமைதியா இருக்கும். நம்முடைய கடமையில தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கம்மா. அப்ப அவங்க வேற வழி கிடையாது, அவங்களை அப்படியே ஏத்துக்கணும். சரிங்கய்யா, சரிங்கய்யா. இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் குறை சொல்லக்கூடாது, அப்படி இருக்கணும் மாத்தணும், அதெல்லாம் ஒண்ணுமே வேணாங்கம்மா, அப்படியே ஏத்துக்கலாம். நம்ம அமைதியோட இந்த நிலை நம்ம கிட்ட இருந்தா நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த அமைதியாலையும் வாழ்த்துகளையும் சந்தோஷாலையும் மற்றவங்க மேல மோதி அவங்களே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்முடைய வீடு வைப்ரேஷனே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கம்மா. சரியா, சரியா, சரி. சிறப்பையா, சிறப்பு, ரொம்ப நன்றி. சொல்லுங்க தேவி அம்மா. உங்க கேள்விக்கு என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லக்கூடியது, இப்ப ஐயா சொன்ன மாதிரி நம்ம எதுக்குமே ஆக்ட் பண்ண வேண்டாம், ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா எங்களுது பெரிய குடும்பம், 8 பேர் அமைஞ்சது. அப்போ எனக்கு முதல் மருமகளா நான் போயிட்டு எங்க குடும்பத்துல நமக்கு வெட்ட கஷ்டம் எல்லாமே, கடைசி வரைக்கும் எனக்கு சர்டிபிகேட் கிடைக்கல. ஆனால் நான் பட்டு, அதாவது என்ன, வருஷம் கழிச்சு 30-35 வருஷம் கழிச்சு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்னன்னா நமக்கு நம்மளுடைய அந்த மௌனம் காத்ததுதான். எனக்கு ஆக்சுவலா நான் இப்ப ஜூம்ல வரும்போதுதான் ரொம்பவே பேசுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பேசாத ஊமச்சின்தான் பேரே இருக்கு. அதனால நான் பேசவே மாட்டேன், யார்கிட்டயுமே பேச மாட்டேன், ரொம்ப மௌனம் தான். அது அது என்ன தானா வந்தது. நான் இப்ப தவம் வந்தது ஒரு 10 வருஷமா தான். அதுக்கு முன்னாடி எனக்கு அது இயல்பாவே இருந்தது. அந்த மௌனம்ன்றது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மட்டும்தான் பேசுவோம். ஆனா வருட கணக்குக்கு அப்புறம்தான் இப்ப ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அது வேற விதமா இருக்கு, நம்மள பார்க்கிற பார்வையுமே அதுவுமே. அதனால நமக்கு பொறுமை பூமி ஆழ்வார் சொல்லுவாங்க இல்லையா, பொறுமையோடு இருந்த எந்த சர்டிபிகேட்டையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாமா, நம்ம செய்யற கடமை நம்ம செஞ்சுட்டே போவோம். நமக்கு இப்படி வேலை செஞ்சாதான் சரியா இருக்கும். வேலை செய்யாம சோம்பேறியா இருந்தோம்னா அது இன்னும் போர் அடிச்சிடும். சோ நம்மளோட டியூட்டி செய்ய வேண்டியது கடமை, நாம சிறப்பா செய்வோம். அதுக்கு ரிசல்ட் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம், இயற்கை தானாக கொடுக்கும். அது என்னுடைய அனுபவத்தில் நான் படித்து உணர்ந்தது. இப்ப ரொம்ப நிறைவா இருக்கேன். நம்ம ரொம்ப உண்மையா இருந்தவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இதையெல்லாம் விட அதிகமானதெல்லாம் நான் பட்டு இருக்கேன். அது சொல்லலாம் முடியாது, பர்சனலா வேண்டாம் சொல்றேன். ஆனா அப்படிதான் இருக்கும், அதுதான் வாழ்க்கை. அப்படி இருந்தால்தான் நமக்கு, அதுதான் நமக்கு சொல்லியிருக்காரு மகரிஷி. அந்த கருமையத்தோட இந்த கருமையை இணைந்து அந்த கர்ம வினைகளை கழிப்பதற்காக தான் வந்தோம். அதெல்லாம் தெரியாதப்பவே நாங்க அந்த மௌனத்தை கடைபிடிச்சோம். இப்போ ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய சர்வீஸை நாம பர்ஃபெக்டா கொடுப்போம். அவங்க அக்செப்ட் பண்றாங்க, சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, அதுக்கு எல்லாமே இல்லை, நம்மளோட வேலை இதுதான், நம்மளுடைய குணம் இதுதான் அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன் இயற்கை கொடுக்கும்.
ஐயாவுடைய புரிதல் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன்மா. ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது இன்னைக்கு ஸ்பீச். ரொம்ப எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் செயல்படுத்தணும் நாங்க. நன்றி. கொஞ்சம் கொஞ்சமா மாறுவோம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லதுமா, வாழ்க. அதாங்க இயல்புங்கிறது. அதுதாங்கம்மா அனார்கலி அம்மா சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய இயல்பு. இது இயல்பு அது அப்படிதான் இருக்குது. இன்னொருத்தருடைய இயல்பு வேற மாதிரி இருக்கும். அந்த இயல்பு நம்ம கிட்ட கிடையாது. நம்முடைய வினைப்பதின் காரணமாக, நம்ம வளர்ந்த விதன் காரணமாக அந்த இயல்பு அங்கே இருக்குது. அந்த இயல்பை மாற்றி அமைக்க முடியாது. இந்த மாதிரி இயல்பு இருக்கிறது நான் வேற மாதிரி நடந்துக்குவேன்னா அவங்களாலே மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுடைய இயல்பு ஒவ்வொருத்தருக்கும் மாதிரி ஒரு இயல்பு இருக்குதுங்க. அதனால யாருடைய இதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இயல்பு இருக்குது. அந்த இயல்பை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். புலின்னா அப்படிதான் இருக்கும், பசுமாடுனா அப்படிதான் இருக்கணும், சிங்கம்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு இயல்பு அப்படிதான். அந்த இயல்போட ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்லைங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நீங்க கேட்ட கேள்விக்கு ஐயாவுடைய விளக்கம் பல பேருடைய கேள்விக்கு விடையா அமைஞ்சிருக்கும், பல பேருடைய சந்தேகங்களை தீர்த்திருக்கும் நம்புறோம் ஐயா. சிறப்புங்க ஐயா, நல்ல விளக்கம். வாழ்க வளமுடன்.